சிவனின் பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றி பார்க்கலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவற்றை பஞ்சபூதங்கள் என்று அழைக்கிறோம். இந்த பஞ்சபூதங்களின் இயக்கத்தை கொண்டுதான் உலகம் இயங்குகிறது. பரம்பொருளாகிய இறைவன் இந்த பஞ்சபூதங்களில் கலந்து நம்மை வழிநடத்துகிறார். ஆன்மீக ரீதியாக பஞ்சபூதங்களுக்கும் திருத்தலங்களை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்துள்ளனர். மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானின் பஞ்சபூதங்களை சிவன் தாண்டவமாடினார் என்றும் கூறப்படுகிறது. எல்லா யாகங்களையும் தர்மங்களையும் விட இந்த மகா சிவராத்திரி விரதம் விசேஷமானது என்றும், மகா சிவராத்திரி விரதம் இருந்து சிவனடியார்களை கண்டு யமன் அஞ்சுவார் என்றும் சிவபுராணம் கூறுகிறது. இந்த நாளில் விடிய விடிய உறங்காமல் சிவபுராணம் படித்தும் சிவனை வணங்கியும் வர நன்மைகள் நடைபெறும். சிவனின் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாயத்திற்குரிய ஸ்தலம் சிதம்பரம் நடராஜர் கோயில் முதன்மையானதும் பழமையானதும் ஆகும். பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு செல்லும் போது சிதம்பரத்தில் தொடங்கி ஸ்ரீ காளகஸ்தி, திருவண்ணாமலை, திருவானைக்கோயில், காஞ்சிபுரம் சென்று யாத்திரை நிறைவு செய்வது மரபு. நிலம்: காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில். நீர் ஸ்தலம் திருவானைக்கோயில், திருவானைக்காவல் கோயில். வாயு ஸ்தலம் ஸ்ரீ காளகஸ்தி. ஆகாயம் ஸ்தலம் சிதம்பரம் கோயில். நெருப்பு ஸ்தலம் திருவண்ணாமலை கோயில். அதே போலவே சிதம்பரம், மதுரை, திருவலாங்காடு, திருநெல்வேலி, குற்றாலம் ஆகிய 5 இடங்களிலும் உள்ள சிவாலயங்களில் நடராஜர் தன் நடனத்தால் சிற்பித்த சபைகள் இயங்குகின்றன. இந்த ஆலயங்களில் நடைபெறும் சிவராத்திரி விழாக்களிலும் பங்கேற்கலாம். சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆகாயத்திற்கு பிரசித்தி பெற்றது. தமிழ்நாட்டின் நாட்டியத்திற்கும் கட்டடக்கலைக்கும் பக்திக்கும் புகழ்பெற்ற நகர் சிதம்பரம். பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாய வடிவில் சிவன் இருக்கிறார் என்பதை குறிப்பிட்டால் உணர்த்தும் வகையில் சிதம்பரம் ரகசியம் அமைக்கப்பட்டுள்ளது. சிற்றம்பலம் சிற்றம்பலமாக மருவி சிதம்பரம் என அழைக்கப்படுகிறது. இது தில்லை மரங்கள் நிறைந்த காடாக முற்காலத்தில் இருந்ததால் தில்லை என்றும் சிற்றம்பலம் என்றும் அழைக்கப்பட்டது. சிதம்பரத்தில் உள்ள ஆலயம் மிகவும் பழமையானது, பெருமை வாய்ந்தது. சிவபெருமான் நடராசராக சிவகாமியுடன் வீற்றிருக்கும் ஆலயம். ஏனைய ஆலயங்களில் லிங்க வடிவமாக இருக்கும் சிவபெருமான் இங்கு நடனமாடும் நிலையில் காட்சியளிக்கிறார். ஸ்ரீ காளகஸ்தி காற்றுக்கு உரிய ஸ்தலமாகும். பஞ்சபூத ஸ்தலங்களில் காற்று ஸ்தலமாக போற்றப்படுகிறது. ஸ்ரீ காளகஸ்தி ஆந்திரா மாநிலத்தில் உள்ளது. சிலந்தி, பாம்பு, யானை ஆகிய 3 இஸ்தலத்தில் சிவலிங்கத்தை பூஜித்து முக்தி பெற்றதால் அவற்றின் பெயரால் இவ்வூர் ஸ்ரீ காளகஸ்தி என பெயர் பெற்றது. இங்கு எழுந்தருளியுள்ள சிவன் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் என்றும் அம்மன் ஞான பிரசன்னாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இங்கு லிங்கமாக காட்சியளிக்கும் சிவனின் திருமேனியை கவனித்தால் கீழ்ப்பாகத்தில் யானை தந்தங்கள், நடுவில் பாம்பு, பின்புறம் சிலந்தி ஆகியவற்றை காணலாம். கண்ணப்ப நாயனார் இஸ்தல இறைவன் மீது கொண்ட பேரன்பினால் தனது கண்களை தானம் செய்து முக்தி பெற்றார். கண் தானத்தில் உலகில் முன்னோடியாக கண்ணப்பனார் திகழ்ந்தார் என்றும் இத்தலத்தின் சிறப்பு. இக்கோவிலில் ராகு, கேது, கிரகதோஷம், சர்ப்பதோஷம் நிவர்த்திக்கான பரிகார பூஜைகள் செய்யப்படுவதால் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் வந்து செல்கிறார்கள். திருவண்ணாமலை நெருப்புக்கு உரிய ஸ்தலமாகும். சிவபெருமான் இங்கு அக்னி ரூபமாக காட்சியளிக்கிறார். மலையை சிவனாக வணங்குகின்றனர். நெருப்பு ஸ்தலமான இங்குதான் சிவனும் சக்தியும் ஒன்றே என்பதை உணர்த்துவதற்காக வடிவம் எடுத்தார் சிவராத்திரி விழா உருவானது என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில்
திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். பஞ்சபூத ஸ்தலங்களில் இது அக்னி ஸ்தலம் என்பதால் பெருமாளும் ஜோதி வடிவில் எழுந்தருளி இருப்பதாக சொல்கிறார்கள். திருவானைக்காவல் நீர் ஸ்தலமாகும். திருவானைக்காவல் பஞ்சபூத ஸ்தலங்களில் அம்பூஸ்தலம் அதாவது நீர் ஸ்தலமாகும். காவிரி ஆற்றிற்கும் கொள்ளிடத்திற்கும் இடைப்பட்ட தீவு பகுதியில் ஸ்ரீரங்கத்திற்கு அருகே அமைந்துள்ளது. இங்கு இருக்கும் ஜம்புலிங்கம் அம்பிகையால் செய்யப்பட்டது. ஒருமுறை பூமிக்கு வந்த அம்பிகை சிவனை வழிபட சித்தம் கொண்டார். காவிரியில் சிறிது நீர் எடுத்து லிங்கம் வடிவமைத்தார். அம்பிகை கையில் நீர் லிங்கமாக மாறியது. அம்பிகை அந்த லிங்கத்தை வழிபட்டு ஆனந்தம் அடைந்தார். நீரால் செய்யப்பட்டதால் லிங்கம் ஜம்புலிங்கம் என அழைக்கப்படுகிறது. மூலஸ்தானமான லிங்கம் இருக்கும் இடம் தரை மட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்போதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும். யானையும் சிலந்தியும் வழிபட்டு முக்தியடைந்த ஸ்தலம் திருவானைக்காவல். காஞ்சிபுரம் நிலத்திற்கு உரிய ஸ்தலமாகும். பஞ்சபூதங்களில் நிலம் எனப்படும் மண்ணினை இஸ்தலம் குறிக்கிறது. இங்கு உள்ள லிங்கம் பிருத்திவி லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்தில் இறைவன் ஏகாம்பரேஸ்வரர் எனவும் இறைவி ஏலவார் குழலி என்றும் அழைக்கப்படுகிறார். இஸ்தலம் முக்தி தரும் ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சைவ சமய குறவர்களின் ஒருவராக சுந்தரர் பார்வையிழந்து தவித்த போது இஸ்தல இறைவன் மீது பாடல் பாடியே இடக்கண் பார்வையை பெற்றார். சுயம்பு மூர்த்தியாக இஸ்தல இறைவனுக்கு அபிஷேகங்கள் நடைபெறுவதில்லை. நாயன்மார்களின் அவதார ஸ்தலம் மற்றும் சாக்கிய நாயனார்களின் முக்கிய ஸ்தலமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.